சோம்பேறித்தனமாக இருந்த இளவரசன் பொறுப்பையும் உழைப்பையும் உணர்ந்து மாறும் பயணம். இளவரசனுக்கு உதவும் விலங்கு நண்பர்கள். நட்பின் மற்றும் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இளவரசன் எதிர்கொள்ளும் சவால்களை தனது முயற்சி மற்றும் நண்பர்களின் உதவியால் தீர்ப்பானா என்பதே இந்த கதை. ஒரு காலத்தில் பசுமையான மலைப்பகுதியில் தங்க கோபுரங்களுடன் பளபளக்கும் அரண்மனை அமைந்த அழகிய ராஜ்யம் ஒன்று இருந்தது. அந்த ராஜ்யத்தில் இளவரசன் சந்திரன் வாழ்ந்தான். சந்திரன் மிகவும் அழகானவன். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. அவன் மிகவும் சோம்பேறியாக இருந்தான். காலையில் எழுவதற்கு முன் மதியம் ஆகிவிடும். அரண்மனை வேலைகளை பற்றி அவன் கவலைப்படவே மாட்டான். எல்லாம் தானாக நடந்துவிடும் என்று அவன் எப்போதும் கூறுவான். ஒரு நாள் ராஜ்யத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அரண்மனையின் மையத்தில் இருந்த புனிதமான தாமரை குளம் திடீரென வறண்டு போனது. அந்த குளத்தில் வளர்ந்த மந்திர தாமரை மலர் ராஜ்யத்தின் செழிப்புக்கு முக்கியமானது. அது இல்லை என்றால் மக்கள் பசியாலும் நோயாலும் துன்பப்படுவார்கள். சந்திரா, இந்த குளத்தை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது என்று அரசர் கோபமாக கூறினார். அப்பா, இதெல்லாம் வேலைக்காரர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று சந்திரன் சோம்பேறித்தனமாக பதிலளித்தான். ஆனால் அரசர் உறுதியாக இருந்தார். இந்த முறை நீயே இதை செய்ய வேண்டும், இல்லையென்றால் இளவரசனாக இருக்க உனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். சந்திரன் வேறு வழியின்றி குளத்தை மீட்டெடுக்க ஒரு பயணத்தை தொடங்கினான். அவனுக்கு உதவ காட்டில் இருந்து 3 விலங்கு நண்பர்கள் வந்தனர். கிளி கிரோ, முயல் முனி மற்றும் ஆமை அரவிந்தன். இவர்கள் மூவரும் சந்திரனை ஊக்குவித்தனர். நீ சோம்பேறியாக இருக்கலாம், ஆனால் உன்னால் இதை செய்ய முடியும் என்று கிளி கிரோ கூறியது. சந்திரனும் அவர்களும் காட்டின் ஆழமான பகுதிக்கு சென்றனர். அங்கு குளத்தின் நீரோட்டத்தை அடைந்திருந்த ஒரு பெரிய பாறையை கண்டனர். அந்த பாறையை நகர்த்துவது மிகவும் கடினமாக இருந்தது. இதை எப்படி செய்வது? இது எனக்கு முடியாது என்று சந்திரன் முணுமுணுத்தான். முயற்சி செய்யாமல் எப்படி முடியாது என்று சொல்கிறாய் என்று ஆமை அரவிந்தன் மெதுவாக கேட்டான். சந்திரன் முதன்முறையாக தன் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு ஒரு திட்டம் தீட்டினான். கிரோ, நீ பறந்து சென்று காட்டில் உள்ள மற்ற விலங்குகளை அழைத்து வா. முனி, நீ வேகமாக கால்களால் பாறையை சுற்றி மண்ணை தோன்று. அரவிந்தன், நீ உன் வலிமையான முதுகால் பாறையை அழுத்து என்று சந்திரன் கூறினான். கிளி கிரோ வேகமாக பறந்து ஜானை, யோகி, கரடி குமாரன் மற்றும் மான் மாலாவை அழைத்து வந்தது. சந்திரன் தனது திட்டத்தை விளக்கினான். யோகி தன் தும்பிக்கையால் பாறையை தள்ளு. குமரன், நீ பாறையின் பக்கவாட்டை அழுத்து. மாலா, நீ உன் வேகத்தால் பாறையை உரசி தள்ளு. சந்திரனும் தனது கைகளால் மண்ணை தோண்டி பாறையை நகர்த்த உதவினான். முதலில் அவனுக்கு களைப்பாக இருந்தது. ஆனால் நண்பர்களின் ஊக்கம் அவனுக்கு புது உற்சாகத்தை அளித்தது. பல மணி நேர உழைப்புக்கு பிறகு பாறை நகர்ந்தது. குளத்தில் தண்ணீர் மீண்டும் பாய்ந்தது. மந்திர தாமரை மலரும் மீண்டும் பூத்தது. ராஜ்யம் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். தாமரை குளம் மீண்டும் பசுமையாகி ராஜ்யம் செழிப்படைந்தது. அரசர் சந்திரனை பாராட்டினார். நீ இப்போது உண்மையான இளவரசனாகிவிட்டாய் சந்திரா. உழைப்பு பொறுப்பு உன்னை மாற்றிவிட்டது என்று கூறினார். சந்திரன் தனது நண்பர்களை பார்த்து புன்னகைத்தான். உங்கள் உதவி இல்லை என்றால் நான் இதை செய்திருக்க முடியாது. இனி நான் சோம்பேறியாக இருக்க மாட்டேன் என்று உறுதியளித்தான். இந்த கதை குழந்தைகளுக்கு உழைப்பின் முக்கியத்துவத்தையும் நண்பர்களின் ஆதரவுடன் எந்த சவாலையும் வெல்லலாம் என்பதையும் கற்றுத்தருகிறது. சோம்பேறி இளவரசன் சந்திரனின் கதை முயற்சி, பொறுப்பு மற்றும் ஒற்றுமை மூலம் எந்த இலக்கையும் அடைய முடியும் என்பதை உணர்த்துகிறது.